ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ மகாநதி ப்ரமோ மார்னிங் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே வருத்தமானதான், நம்ம கிட்டத்தட்ட எதிர்பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா தேடி காவேரி போகிறாங்க ஆசிரமத்துக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அப்படி தான் அந்த ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்டு. அது வந்து ஆசிரமத்தில் இருக்கல ஏதோ ஒரு வீட்டில் எடுத்திருக்காங்க போல், அதனால தான் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்டேட் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆசிரமம் நமக்கு காமிச்சிருக்காங்க, பட் ஷூட்டிங் எடுத்து வந்து ஆசிரமம் இல்லாமல் வேறு ஏதோ லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க. ஸோ அதான் இந்த மாதிரி அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம வெண்ணிலாவை போய் மீட் பண்ணுறாங்க. வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எபிசோட், அதாவது ப்ரமோவில் வந்து இன்றைக்கி தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. முதல் தடவை அவங்க வந்து பேசியிருக்காங்க. விஜய்ங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் விஜய் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. இப்படியே கட் பண்ணால் வந்து நம்ம காவேரியும் கங்காவும் இருக்க மாதிரி சீன் வந்து காமிக்கிறாங்க. இது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்து நம்மளோட அப்டேட் தான் இது. அதே காஸ்டியூமில் தான் எங்கேயும் இருக்காங்க. அப்போயே நம்ம கண்டுபிடிச்சோம் ஏதோ வந்து எங்கேயும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கங்கா பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தங்கிட்ட ஓப்பன் அப் பண்ணுங்கிற போது அது கங்கா கிட்ட ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த விஷயம் கங்கா கிட்ட ஓப்பன் பண்ணுறது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் எனக்கு அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இந்த இடத்துல அவங்க அட்வைஸ் பண்ணும்போது இப்போ போய் நீ விஜய் கிட்ட வெண்ணிலா கொண்டு போய் காமிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க தவிர இப்போதைக்கு அவங்களும் ஓப்பன் ஆக மாட்டாங்க. இந்த விஷயம் வந்து அவளுக்கு சீக்கிரமாக வெளியில் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் விஜயோட பர்த்டே வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனாலும் எனக்குள்ளும் ஒரு லிட்டில் ஹோப் இருக்குது. ஒருவேளை காவேரியே வந்து சொல்லிட்டு வாங்களோ. ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து ராகினிகிட்டேருந்து ஒரு பிளாக்மெயில் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதை தாங்க முடியாமல் ஒருவேளை வந்து உண்மையை சொல்லலாம் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக விஜய் பர்த்டேக்கு வெண்ணிலாவை தான் கிஃப்டாக தருவாங்கன்னு கேட்டால் அதுவும் எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அதில் நீயும் நான் மட்டும் தான் இருக்கணுங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால நம்ம விஜய் காவேரி வந்து வெண்ணிலா கூட்டு போகாமலும் இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்கிறது தான் வந்து மகாநதி. எனக்கு அவர் வேணும்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போகாமல் இருக்க போகிறாங்க. அதனால விஜய் வந்து தேடி வராரு. அதே காஸ்டியூமில் தான் நடு ரோட்டில் 2 பேரும் ஹக் பண்ணுற மாதிரி, அதாவது இதை ஹக் பண்ணு சொல்ல முடியாது, நம்ம விஜய் ஏதோ கலங்கி நிற்கிற மாதிரியும் அதை ஆறுதல் பண்ணுற மாதிரியும் நம்ம காவேரி வந்து இருக்காங்க. அதுதான் வந்து இதில் நல்லா கிளியராக புரியுது. எல்லா விதமே ஒரே காஸ்டியூமில் எடுத்த ஒரு வீடியோ தான். ரெண்டு சீன் வந்து வந்துடுச்சு, இன்னொரு சீன் வந்து வர, அதை பற்றி நான் தனியாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ரொமோ பார்த்தீங்களா, எப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் வருத்தப்படாதீங்க, நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது தான். இதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹாப்பியான சீனுக்கு வந்து போவோம். இந்த 3 பேர் வெண்ணிலா வந்து வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு அப்டேட் சொல்லுங்கள். இது தெரிஞ்சது வந்து சும்மா நம்ம காஸ்டியூம்காக ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காஸ்டியூமில் தான் வந்து காவேரி வெண்ணிலா வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரீம் சீக்வென்ஸில் காவேரி இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்காங்க. மேபி ஆஸ்கில் அவங்க 2 பேரும் எடுத்ததை நம்ம குழப்பத்துக்காக கொடுத்துருக்காங்களா, இல்லை வெண்ணிலா வீட்டுக்கு வராங்களாங்கிறது எனக்கு தெரியல. இது எனக்கு தோணுச்சு, அவங்க நான் ஷேர் பண்ணுறேன். ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. விஜய் காவேரி வந்து அவங்க 2 பேருக்கும் மனதளவில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்க ஸ்ட்ராங்கான பாண்டிங் நமக்கு காமிக்கிற மாதிரி தான் வந்து ட்ராக் எல்லாமே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஃபீலிங்காக இருந்தாலும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.